திருமதி சீதாலட்சுமி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய சிறு தொகுப்பு. 1975ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் நாள் கோபிச்செட்டிபாளையத்தில் உள்ள ஒரு விவசாய குடும்பமான கிருட்டிணன் காந்திமதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். கோபி கலைக்கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் மற்றும் கோவை பாரதியார் கல்லூரியில் ஆய்வியல் நிரங்கர் பட்டமும் பெற்றுள்ளார். ஈரோடு நவரசம் மேல்நிலைப் பள்ளியில் 13 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கமாக தொடங்கப்பட்ட போது மேடையில் பேச வாய்ப்பளிக்கப்பட்ட முதல் பெண் ஆளுமையும் இவரே ஆவார். 2016ஆம் ஆண்டு பவானி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும், 2019ஆம் ஆண்டு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராகவும், 2021ஆம் ஆண்டு கோபி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராகவும் அரசியல் களம் கண்டவர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியை ஏற்றிய முதல் பெண் போராளி என்ற பெருமைக்குரியவர் நமது சகோதரி சீதாலட்சுமி அவர்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேலூர் சிறையில் இருந்தபோது அண்ணனை சந்திக்க அன்பு சகோதரி சீதாலட்சுமியும் அவரது கணவரும் சென்றிருந்தார்கள். அப்போது அங்கு உடனிருந்த நமது பாசத்துக்குரிய சகோதரர் பேரறிவாளனிடம் இவர்களும் நம் இன விடுதலைக்கு போராடும் போராளிகள்தான் என்று அண்ணன் செந்தமிழன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அண்ணன் அவர்கள் தம் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்டு வியந்து போன வீரத்தமிழச்சி சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் அண்ணன் பேரறிவாளன் விடுதலையே இனத்தின் விடுதலை என அண்ணனின் விருப்பத்தினை 1 லட்சம் துண்டறிக்கைகளாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள். திருமதி சீதாலட்சுமி அவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களும் முன்னெடுப்புகளும். கீழ்பவானி ஆற்றின் குறுக்கில் கான்கிரீட் தளம் அமைக்கக்கூடாது என விவசாயிகள் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் விளைவாக துவங்கப்பட்ட பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் முற்றிலுமாக கைவிடப்பட்டது. இந்த போராட்டம் விவசாயிகளின் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஆனால் தேர்தலுக்கு பின் நடந்த அரசியல் மாற்றங்களால் தற்போது உள்ள திராவிட மாடல் அரசு நிறுத்தப்பட்ட பணிகளை மீண்டும் துவங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது 27 விவசாயிகள் கோவி நந்தா கல்லூரி அருகில் 7 நாட்கள் உண்ணாநோன்பு இருந்தார்கள். அச்சமயத்தில் எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் கண்டுகொள்ளாத நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உலகத்திற்கே சோறு போடும் விவசாயிக்கு உண்ணாநோன்பு இருக்கும் நிலையா என தனது ஆதரவு நிலைப்பாட்டினை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நமது கட்சி உறவுகளை விவசாயிகளுக்கு உறுதுணையாக நிற்கும்படி உத்தரவிட்டார். நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கியதைக் கண்டு அமைச்சர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தொடங்கப்பட்ட பணிகள் அனைத்தும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. சக்தி மசாலா பைகளில் தமிழில் எழுதாத தமிழரின் நிறுவனத்திற்கு தமிழர்களின் பொருளாதாரம் மட்டும் வேண்டுமா என்பதன் அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிறுவன அதிகாரிகளை சந்தித்து விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை வைத்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. தமிழ் முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதன் நோக்கில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தை தொடர்ந்து சில காலங்களுக்கு பிறகு சில பொட்டலங்களில் தமிழில் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. நாமும் நம் பாதையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் சரியாகிய தீரும் என்ற நம்பிக்கை பிறந்தது. பனை விவசாயத்தை ஆதாரமாக கொண்ட விவசாயிகளின் பொருட்களுக்கு சரியான விலை இல்லாததை கண்டித்து ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதன் விழிப்புணர்வு பற்றி பொதுமக்களிடையே எடுத்துக் கூறப்பட்டது. அதேபோல பணங்கள் மற்றும் தென்னங்கள் இறக்க அனுமதிக்க வேண்டியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. டாஸ்மாக் சாராய கடைகளை முழுவதுமாக ஒழிக்க வேண்டியும் அதன் தீமைகளை வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. கோபி பச்சமலையில் உள்ள முப்பாட்டன் முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை பெயரளவில் மட்டுமே நடந்தது. அதனை கண்டித்து தமிழில் அர்ச்சனை செய்ய சொல்லியும் அரசாணை பிறப்பிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பதாகை